அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் ஒரு மகத்தான தீர்வு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் 25ஆம் நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் தற்கொலை செய்து கொள்வது ஒரு கோழைத்தனமான ஒரு முடிவு, அந்த முடிவுக்கு யாரும் வந்துவிடக்கூடாது என்பது குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய சில எச்சரிக்கைகளை பார்த்தோம். அதனுடைய இறுதியாக ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய சென்று வீரதீரமாக போரிட்டு அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்ட காரணத்தினால் அவர் நரகவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்ததை பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு போர்க்களத்தில் இதே மாதிரி ஒரு தோழர் நடக்கிறார், அது ஒரு போர்க்களம். இன்னொரு போர்க்களத்தில் என்ன செய்கிறார்னு கேட்டால், ஒரு வீரதீரமாக ஒருவர் போரிடுகிறார். அவர் வாளை எடுத்து சுழற்றுவதை பார்த்தால் இந்த போரில் இவர்தான் அதிகமான பங்களிப்பு செய்தவர் என்று நினைக்கும் அளவுக்கு அவருடைய நிலைமை இருந்தது. அது சஹாபாக்கள் அந்த வார்த்தையை சொல்லியே பாராட்டுறாங்க. நம்மளால ஒப்பிட முடியாது அவரோட, அவர் அந்த அளவுக்கு நல்லா பாடுபடக்கூடியவராக இருக்காருலாம் சொல்கிறாங்க. அவரை பற்றி இப்படி பேசி கொண்டிருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காதில் விழுந்தவுடனே, அம்மா இன்னஹு மின் அஹ்லின் நார், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீர்களோ அவர் நரகவாசிங்கிறாங்க. அவரே இப்போ நல்லா போர்க்களத்தில் தீவிரமாக போராடிக்கிட்டு இருக்கிறார். போர்க்களத்தில் இந்த மாதிரி அவருடைய வீரத்தை மற்றவங்க பாராட்டுறாங்க. இவங்கள போர்களே பாராட்டுறதா இருந்தால் எவ்வளோ வேகமாக அவருடைய செயல்பாடு இருக்குன்னு பாருங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாசின்ட்டாங்க. அப்போது ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் அவரை வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன், நரகவாசின்னு ஏன் சொன்னாங்க? இவருடைய செயல்பாடெலாம் நல்லா தானே இருக்குது, உயிரை தியாகம் பண்ண தானே வந்திருக்கிறாரு என்று அவர் கூடவே நான் என்ன செய்கிறேன், நான் போருக்கு போனால் கூட போரை மறந்துட்டு அவர் அங்கே போனால் அங்கே போய் பின்னாடி நின்றுக்கிறது, இங்கே போனால் இங்கே வர்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உளவு பார்க்குறதுக்கு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்க, அவரை நரகவாசின்னு எதற்காக சொல்லியிருப்பாங்க என்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் என்ன செஞ்சார், அவரையே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவர் கடுமையாக காயமடைந்து விட்டார். யாரே அந்த வீரதீரமாக போரிட்டார் இல்லையா, யாரை நரகவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அவர் ஒரு கடுமையான காயமடைந்த உடனே அவர் அதை தாங்க முடியாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தன்னுடைய வாளை பூமியில் நட்டி அதில் போய் விழுந்து ஈட்டியால் என்ன செய்கிறாரு, வாளை நட்டி வைத்து கூர்மையான பகுதியில் தன்னுடைய மார்பை அழுத்தி இறந்து போயிடுறார். வேதனை தாங்க முடியாமல் வெட்டுக்கிட்டுப்பட்டு ரத்தம் காயமாக இருக்குதா, அந்த வேதனை ரொம்ப கஷ்டமாக இருந்தவுடனே பிசாம செத்துட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இறந்து போய் விடுகிறார். அப்போ இதை அந்த கூட இருந்து அதை பார்க்குறாரு. ஆஹா, இதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இவர் தற்கொலை செய்வார் என்பதை வஹீல எல்லாம் அறிவித்து கொடுத்துருப்பான். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. யாரை பற்றியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எல்லாம் அறிவித்து கொடுத்தானோ அந்த மாதிரி 1-2 பேருக்கு இப்படி சொல்லுவாங்க. அப்போ அவருடைய மரணம் சரியாக வராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ்விடமிருந்து செய்தி வந்த அடிப்படையில் சொன்னார்கள். அப்போ இதை பார்த்துட்டு இந்த தோழர் கண்காணிச்சார் இல்லையா, அவர் போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்வார், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன், நீங்கள் சொன்னபடி நடந்துருச்சு. அவர் நரகவாசின்னு சொன்னீங்க, நாங்கள்லாம் சொர்க்கவாசிங்கிற மாதிரி அவருடைய செயல்பாடு இருந்தது, கடைசியில் பார்த்தா நீங்கள் சொன்னது கரெக்டாக நடந்துருச்சு, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று அவர் சொல்கிறார். இது முஸ்லீமில் 320வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ நம்ம தற்கொலைங்கிற ஒரு முடிவுக்கு வருவது எவ்வளவு பயங்கரமான பாரதூரமான ஒரு குற்றமாகிறது, நம்மளை நரகப்படுகொலியில் தள்ளுகிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்ய வந்தால் கூட அது அழிஞ்சு விடுகிறது என்று சொன்னால், நம்மளைப் போல பாவங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்கள், குறைவாக நன்மைகளை செய்யக்கூடிய நம்ம கதி என்ன ஆகும்? நம்ம இந்த தற்கொலைங்கிற முடிவுக்கு வந்தோம் என்றால் நம்முடைய மர்ம வாழ்க்கை என்ன ஆகும்னு என்ன செய்யணும், இப்படி நினைத்து பார்ப்பார்களே. ஆனால் எந்த ஒரு முஸ்லீமும் எவ்வளோ பெரிய இக்கட்டான துன்பத்திற்கு உள்ளானாலும் தற்கொலை செய்யவே மாட்டான். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் யாராவது இறந்தாங்கன்னா அவங்க தான் ஜனாசா தொழுவிப்பாங்க. மற்ற காரியங்களில் விரும்பினா கல்யாணத்துக்கு போனால் போவாங்க, போகாமல் இருந்துக்குருவாங்க, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மௌத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால்
அவங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஜனாசா தொழுகை நடத்துவார்கள். அவங்கள சொல்லாமல் சமயத்தில் ராத்திரியில் போய் அடைக்கிடுவாங்க. இரவு நேரத்தில் எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொந்தரவு பண்ணணும்னு சொல்லி இரவில் அடைக்கிடுவாங்க. காலையில் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அங்கே போய் என்ன செய்வாங்க, கபர்கிட்ட நின்று என்னுடைய துவா அவர் கிடைக்கணும்ல, நான் வாழ்கிற காலத்தில் ஒருத்தர் மரணித்திருக்கிறாரு, என்னுடைய துவா, ஜனாசா தொழுகைங்கிறது துவா. ஜனாசா தொழுகைன்னா ருக்கு செய்தாலும் கிடையாதுல்ல, அது இறந்து போனவருக்காக ஓதக்கூடிய துவா தான் ஜனாசா தொழுகைங்கிறது. அது அவருக்கு கிடைக்கலையே, ஏன் எனக்கு சொல்லாமல் விட்டீங்கன்னு சொல்லி எல்லாம் கபூரில் போயெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகை நடத்துகிறாங்க. அப்போ தன்னுடைய உம்மத்தில் தான் வாழுகிற ஹயாத்தோடு வாழுகிற காலத்தில் தன்னுடைய ஊரில் யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ, முஸ்லீம்களாக மரணிக்கிறார்களோ, அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துவதை நான் தான் நடத்துவேன், என்னுடைய ஜனாசா தொழுகை கண்டிப்பாக இருக்குது என்று அவங்க நடந்து கொள்வார்கள். ரெண்டே பேருக்கு மாத்திரம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஜனாசா தொழுகை நடத்த மாட்டாங்க. ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் கடன் வாங்கினவர். கடன் வாங்கினவர் ஜனாசா கொண்டு வந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, கேட்பாங்க, இவர் எதுவும் கடன் பட்டிருக்கிறாரா? ஆமான்னு சொன்னால் சரி, கடன் பட்டிருக்காரா, ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறாரா கடன் அடைக்கிறதுக்கு? 1 லட்ச ரூபா கடன் பட்டிருக்கிறாரு, 1.5 லட்ச ரூபாய்க்கு சொத்து வச்சுருந்தாருன்னா கடனாளி இல்லை தானே, அதை விற்று அடைச்சிடலாம்ல. சரி, கடன் பட்டிருக்காருன்னு சொன்னால் கடனை அடைப்பதற்கு ஏதாவது வைத்து விட்டு போயிருக்கிறாரான்னு கேட்பாங்க. அதுவும் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்படின்னா நீங்கள் தொழுவிச்சிக்கிறங்க, சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுவிச்சிக்கிறங்க, நான் தொழுவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை தொழுவிக்க சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்வது எதுக்கு அவங்க சொல்கிறாங்கன்ற அப்படி சொன்ன உடனே பல சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, இறக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை நான் அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன், அவர் எவ்வளோ கொடுக்கணுமோ அதுக்கு நானாச்சு, நீங்கள் தொழுவீங்கன்னு சொன்ன பிறகு தொழுவிப்பாங்க. அவர் கடனாளியாக மௌத்தாக கூடாதுங்கிறதுக்காக இப்படி அறிவிப்பாங்க. அறிவித்த உடனே சஹாபாக்கள் யாராவது என்ன செய்வாங்க, கொஞ்சம் நடுத்தரமாக வசதி உள்ளவங்க, அவர் எவ்வளோ கடன் இருக்குதோ அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்ன உடனே அப்படின்னா கடனாளியாக இல்லை, அப்போ நம்ம தொழுவிக்கலான்னு தொழுவிப்பாங்க. இது கூட ஆரம்ப கட்டத்தில் தான். பிற்காலத்தில் இஸ்லாமிய அரசாங்கத்தில் பணம் நிறைய குவிந்து கஜானா நிரம்பி வழிகிற அளவுக்கு செல்வ செழிப்பு ஏற்பட்ட பிறகு அப்போ என்ன செய்வாங்கன்னா கேட்க மாட்டாங்க, கடனாளியாக இருந்தாலும் இவர் கடனாளியான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னால் இவர் கடனுக்கு நான் பொறுப்பு, அரசாங்கம் பொறுப்பு, மன்னர் பொறுப்பு, ஜனாதிபதி பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க தான் பொறுப்பேற்று கொண்ட பிறகு எல்லாரும் தொழுவிப்பாங்க. ஆரம்ப காலத்தில் கடனாளிக்கு யாராவது பொறுப்பேற்று கொண்டால் தான் தொழுவிப்பாங்க, அல்ல சொத்து விட்டுட்டு போயிருந்தால் தொழுவிப்பாங்க. அதுக்கு பிற்காலத்தில் என்னவாச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் நிறைய வெற்றிகள்லாம் கொடுத்து ஜக்காத் பணம் எல்லாம் நிறைய பைத்துல் மாலில் சேர்ந்த பிறகு அனைவருடைய கடனுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. உலகத்தில் எவனும் எந்த நாட்டிலையும் இப்படி செய்யவே முடியாது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் அவன் வாங்குகிற கடனையெல்லாம் நம்ம இதில் கட்டி வச்சுருக்கிறான். இப்போ நாட்டில் இந்தியா கடன் வாங்கியிருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கி 2-3 லட்ச ரூபா கொடுத்தா தான் கடன் அடையும். அப்போ நம்ம அம்புட்டு பேரையும் காட்டி கடன் வாங்கி வச்சுட்டு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், நீங்கள் உங்கள் சொந்த தேவைக்கு நீங்கள் வாங்கின கடன், இது நம்ம வாங்காத கடன் நம்ம மேலே போட்டிருக்காங்க. நம்மளை வாங்கணும், அரசாங்கம் வாங்கின கடன் நம்மளை வாங்கணும். அவங்க ஊதாரித்தனம் பண்ணுவதற்காக வேண்டி உலக வங்கியில் கடனை வாங்கிவிட்டு அதை நாட்டு மக்களுக்கெல்லாம் டிவைட் பண்ணி ஒரு ஆளுக்கு 3 லட்ச ரூபா கடன் இருக்குங்கிறான். நம்ம வாங்கவே இல்லை, நம்ம 10 காசு கூட அதில் வாங்கலை. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் கடன் வாங்கினார்களோ அந்த கடனுக்கு நான் தீர்ப்பேன். அப்போ கடன் வாங்குறதுக்கு பயப்பட தேவையில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க. கடனுக்கு இன்றைக்கி பயப்படுறோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி காலத்தில் எல்லாம் கடன் வாங்குறதுக்கு யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன், அரசாங்கம் கொடுத்துரும்ல. நம்ம 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு போனால் கூட வாப்பா இந்தாப்பா எடுத்துக்கப்பான்னு கொடுத்துரும். அவ்வளோக்கு இருக்குது கஜானாவோட நிதியும் நல்ல செழிப்பாக அற்புதமான பொருளாதார கொள்கையின் மூலமாக அவங்க செஞ்சு காட்டினாங்க. அது பிரச்சனை இல்லை, கடனை விட்டுருங்க. அது பிற்காலத்தில் கடனாளிக்கும் தொழுவிச்சாங்க. ஆனால் தற்கொலை செஞ்சவருக்கு தொழுவிக்கலை. சஹாபாக்களை பார்த்து தொழுவிங்கன்னு சொல்லவும் இல்லை. பொதுவாக ஒரு மௌத்துக்கு போய் ஜனாசா தொழுகை தானே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவனுக்கு இறந்த நேரத்தில் அவனுக்காக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் அவனுடைய பாவ மன்னிப்பு கேட்பதற்கெல்லாம் காரணமாக அமையும். யாருடைய ஜனாசாவில் அதிகமான பேர் கலந்து கொள்கிறார்களோ, துவா செய்கிறார்களோ, அவருடைய பாவம் அதுக்கு ஏற்றவாறு மன்னிக்கப்படும் என்றெல்லாம் நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. இது பற்றி மரணத்திற்கு பின் என்கிற தலைப்பில் விரிவாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம், விளக்கி இருக்கிறோம். பாயிண்ட் என்னன்னு கேட்டால், ஒருத்தரை ஜனாசாவை கொண்டு வர்றாங்க. அவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு இறந்து போனவர், சஹாபி தான், முஸ்லீம் தான். அவரை கொண்டு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க முடியாதுன்ட்டாங்க. ஏன் தொழுவிக்க முடியாதுன்ட்டாங்க? இது முஸ்லீமில் 2309 ஹதீஸில் இருக்கிறது. ஏன் தொழுவிக்க மாட்டேன்ட்டாங்கன்னு கேட்டால், நேற்று நம்ம காரணத்தை சொல்லியிருக்கிறோம். யார் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவன் ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா,
நரகத்தில் காலாகாலத்துக்கும் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பான் அப்படின்னு அல்லாஹ் அவனுக்கு எழுதிட்டான். தற்கொலை செஞ்சவனுக்கு நிரந்தரமாக இருப்பான்னு எழுதின பிறகு அதை மாற்ற சொல்லி கேட்கலாமா? அல்லாஹ் யாரை மன்னிக்க மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணி விட்டானோ அவங்களுக்கு நம்ம பாவம் பண்ணி தேடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான் பாருங்க, மாக்கானில் நபி வல்லதீன் ஆமனு யஸ்தக்ஃபிருலில் முஷ்ரிக்கீன உலவ் கானு உலி குர்பா. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவங்க நபிக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் மூமின்களுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுங்கிறான். ஏன்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் பாவ மன்னிப்பு இல்லை, நீ எப்படி தேடலான்னு சொல்கிறான். அதனால அல்லாஹ் தடுக்கிறான். நம்ம சொந்தக்காரங்க இணை கற்பித்தால் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. அந்த கேட்டகரியில் இதை வைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த கேட்டகரியில் வைக்கிறாங்க? இணை கற்பித்தவனுக்கு எப்படி பாவ மன்னிப்பு தேட முடியாதோ அதே மாதிரி தற்கொலை செய்தவனுக்கு தொழுவிக்க முடியாது. ஏன் தொழுவிக்க முடியாது? அல்லாஹ்வை எதிர்க்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன? ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, நரகத்தில் என்றென்றும் இருப்பான். ஹர்ரம்து அலைஹில் ஜன்னா, என் அடியான் அவசரப்பட்டு விட்டான், அவனுக்கு நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன். அப்போ சொர்க்கம் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது, நரகத்தில் எப்போதும் கிடப்பான் என்று சொல்லியிருக்கும் பொழுது, அந்த ஜனாசா கொண்டாந்து வச்சுக்கிட்டு யா அல்லாஹ் மன்னிப்பாயாகன்னு கேட்டால், யா அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுப்பாயாகன்னு கேட்டால், அவரை சொர்க்கத்தில் சேப்பாயாக நரகத்திலிருந்து காப்பாயாகன்னு கேட்டால், அப்போ அல்லாஹ் எடுத்த முடிவுக்கு எதிராக அல்லாஹ்விட்ட கோரிக்கை வைக்கிறது. எதை பற்றி பேசக்கூடாதுன்னு அல்லாஹ் முடிவெடுத்து விட்டானோ அதை பற்றி பேசுறதுங்கிறது ஒரு அதிக பிரசங்கித்தனம். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசா இந்த தற்கொலை செஞ்சவனுக்கு தொழுகையை நடத்தலை. அதை மட்டும் இந்த சமுதாயம் ஒழுங்காக கடைப்பிடிச்சி இருந்தால் ஒருத்தன் தற்கொலை செய்ய மாட்டான். ஒரு ஆள் தற்கொலை செஞ்சு யாரும் தொழுவிக்கலன்னு வைங்க, அடுத்து இவனுக்கா நினைப்பு வருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு ஆளுக்கு அதிரடி வைத்தியம் பண்ணினாங்க. அது போரில் 2 பேர் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த தற்கொலை மேட்டரை இல்லாமல் போச்சு, ஒழிஞ்சு போச்சு. ஏன்? கடைசி நேரத்தில் கிடைக்கிற ஒரு துவா கூட இல்லாமல் சும்மா ஆடு மாடு கழுதை கொண்டே புதைக்கிற மாதிரி புதைச்சி போடுவாங்களே, அது மாதிரிலாம் நம்ம இறுதி நிலை ஏற்படும். மூத்துக்கு பிறகு பாவ மன்னிப்பு கேட்க கூட யாருமே வரமாட்டாங்களே, அடக்கம் பண்ணலாம், கவன் போடுங்க, தூக்கிட்டு போங்க, குழியை வெட்டுங்க, கொண்டே புதைச்சிட்டு வாங்க. அதுக்கு இஸ்லாமிய முறை பிரகாரம் யாரெல்லாம் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாகன்னு கேட்கலாமான்னா கேட்கக்கூடாதுங்க, மன்னிக்க மாட்டான் அல்ல. அது நிரந்தர நரகம் எல்லாம் முடிவாக்கிட்டான், சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான். அப்போ அந்த மாதிரியாக குஃபுரு ஷிர்க்குக்கு என்ன கண்டிஷனில் இந்த மார்க்கம் வச்சிருக்கிறதோ அந்த கண்டிஷனில் இதை வைக்கிறது. அந்த தரத்திலையும் அந்த தகுதியிலையும் தற்கொலை வைத்திருக்குன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் எப்படி தற்கொலை பண்ணுவான்? இந்த போதனைகளை ஒரு முஸ்லீம் என்ன செய்யும்? தற்கொலையிலிருந்து தடுத்து நிறுத்திவிடும். உண்மையில் இன்றைக்கி முஸ்லீம்கள் கம்மியாக தான் தற்கொலை செய்கிறாங்க. உலகத்தில் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால், நம்ம நாட்டில் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் தற்கொலைக்கு ஒரு புள்ளி விவரங்களே சொல்கிறாங்க. தற்கொலை என்ன மாதிரி நடக்குதுன்னு கேட்டால், இந்தியாவில் நம்ம நாட்டில் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாளிதழில் ஒரு புள்ளி விவரம். இது மத்திய அரசாங்கத்திலேருந்து செய்யப்பட்ட ஒரு ஆய்வு. அவங்க ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்தியாவில் 4 நிமிஷத்துக்கு ஒரு ஆள் தற்கொலை செய்கிறாங்க. 4 நிமிஷத்துக்கு ஒரு ஆள். இப்போ ஆரம்பித்து பயான் ஆரம்பித்து 20 நிமிஷம் ஆச்சு, 5 பேர் செத்துறான் அதுக்குள்ளே. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ளே, ஆரம்பித்து பேசுகிற நேரத்துக்குள்ளே இது வரைக்கும் 5 பேர் சாவலை தற்கொலையில் செத்துருக்கிறான். செத்தவன் இன்னும் கூட இருப்பான். நம்ம இந்த பேசிக்கிட்டு இருக்கிற இது வரைக்கும் பேசி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஆயிரம்? 60 நிமிஷத்துக்கு கணக்கு பண்ணிக்கிறேன் எவ்வளோ பேர் ஆகும்னு சொல்லி. அப்போ 15 பேர் காலியாகிருப்பான். 15 பேர் தற்கொலை பண்ணியிருப்பான். நம்ம பயான் பண்ணி முடித்த பிறகு பார்த்தா 15 பேர் அவர் தற்கொலை பண்ணிக்கிறான் இந்தியாவில். அப்போ 4 நிமிஷத்துக்கு ஒருத்தன் தற்கொலை செய்கிறான்னு சொன்னால் எந்த அளவுக்கு இந்த தற்கொலை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது புள்ளி வரம் கொடுக்குறான். 2010 ஆண்டில் 1,34,599 பேர் தற்கொலை செஞ்சுருக்கான். 11-12 ஒன்று எடுக்கலை. அந்த புள்ளி விவரம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறனால இப்போ எடுக்க ஆரம்பித்தான்னு சொன்னால் 2 வருஷம் எடுத்து முடிக்கிறதுக்கே வரும். அதனால் அவனுக்கு 2010, 11 எடுக்க முடியாது. 11-12 எப்போ சொல்லுவான்னு கேட்டால் நான் 14க்கு நம்ம போகும்போது தான் சொல்லுவான். 2014 வரும்போது 11 புள்ளி வேறு மக்கள் தொகை 110 கோடிக்கு மேலே இருக்குது. எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாகல, எல்லாமே மேனுவலாக தான் இருக்குது. இந்த காலத்தில் உலகத்துலாம் எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாயிடுச்சு. இந்த காலத்தில் எல்லாமே மேனுவலாக நம்ம நாட்டில் செய்கிற காரணத்தினால எல்லாமே தாமதமாகும். அப்போ இவங்க 2010க்கு தான் நினைஞ்சிருக்கிறான், புள்ளி வரம் எடுத்துருக்கிறான். அப்போ அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் தற்கொலை செஞ்சவர்கள் 1,34,599 பேருங்கிறான். அதுவும் என்னன்னு கேட்டால், தற்கொலைன்னு ரெக்கார்டு பண்ணால் தான். தற்கொலை செஞ்சவனை ஆஸ்பத்திரி கொண்டு போகாமல், மாச்சுவரி கொண்டு போகாமல், போலீஸ் கேஸ் ஆக்காமல் அது 1 லட்சம் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. இது இப்போ தற்கொலைன்னு ரெக்கார்டில் வர்றது தானே போடுவான். எங்கெங்கே தற்கொலையாக இருக்குன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போய் அறுத்து எல்லாம் பண்ணின ஆளுக்கு தான் கணக்கில் வரும். அப்படி இல்லாமல் எத்தனை கிராமங்களில் தற்கொலை செய்வாங்க,
போலீஸுக்கும் சொல்லாமல் வைத்த வீட்டில் செத்து போயிட்டாருன்னு சொல்லி என்ன செய்வாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. கிராமங்களில் எல்லாம் போலீஸும் தலையிட முடியாது, யார் கேட்கவும் முடியாது. இவங்க கணக்கே 1.5 லட்சம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்னொரு 1.5 லட்சம் சேர்த்துக்கிறங்க. இந்த தற்கொலையில் அரசாங்க புள்ளி விவரம் எல்லாம் ரிக்கார்டு படி உள்ள தற்கொலை தான் சொல்லுவான். அன்றிக்கார்டில் உள்ள தற்கொலைகள் இதே அளவுக்கு இருக்கும், கூட இருக்கலாம், இதோட அதிகமாக கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியாக ஒரு 1.5 லட்சம் பேர் அதிகாரப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வம் இல்லாத முறையில் ஒரு 1.5 லட்சம் பேருமா எடுத்துக்கிட்டீர்களே, ஆனால் 3 லட்சம் பேர் ஒரு வருஷத்தில் தற்கொலை செஞ்சுருக்கிறான்னு கேட்டால் இது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு இந்த ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தற்கொலை செய்கிறதுல ஒரு விசித்திரமான ஒன்றை பார்க்குறாங்க. வறுமைக்கு தானே தற்கொலை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. வறுமை இல்லாத இடத்துலாம் தற்கொலை ஜாஸ்தியாக இருக்குங்கிறான். அதிகமான தற்கொலை எங்கே நடக்குதுன்னா இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்லேயே கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த 5 மாநிலங்களும் மற்ற மாநிலங்களை விட கொஞ்சம் செழிப்பான மாநிலங்கள். ஊபி, பீகாருக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு கிழிஞ்ச சட்டை போட்டு ஒத்தனையும் பார்க்க முடியாது. மெட்ராஸ்லாம் தமிழகத்தில் ஒரு காலம் இருந்துச்சு. இப்போலாம் என்னன்னு கேட்டால் ஓரளவுக்கு பணப்புழக்கம் உள்ள மாநிலங்களாக இந்த 5 மாநிலத்தை சொல்கிறாங்க. அப்போ இந்த 5 மாநிலங்களில் தான் அதிக தற்கொலையாம். அதாவது சோத்து கஷ்டப்படக்கூடிய பீகார் மாதிரி மாநிலத்தில் அவன் கஷ்டமே அவனுடைய வாழ்க்கையாக போச்சா, அவன் தற்கொலை செய்ய மாட்டேங்கிறான். என்ன புதுசாக கஷ்டப்படுறோம், எப்பவும் தானே கஷ்டப்படுறோம், அவனுக்கு அப்படி போயிடுது. அதான் வறுமையிலே கிடக்கிறவன் எப்பவும் சிரமத்தில் இருக்கிறவன் குறைவாக தற்கொலை செய்கிறான். யார் தற்கொலை செய்கிறாங்கன்னு கேட்டால் பொருளாதார ரீதியில் யார் முன்னணியில் இருக்கிறார்களோ அந்த மாநிலத்தில் தான் தற்கொலை அதிகமாகிறது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு புள்ளின்னு அவன் சொல்கிறான். இது ஆச்சரியமே இல்லை, அவன் சொல்கிறான் ஆச்சரியம்னு. நமக்கு இது ஆச்சரியம் கிடையாது. ஏன், பொருளாதாரத்தில் அதிகமான இது வரும்பொழுது தான் நிறைய தேவையற்ற சங்கடம் அவன் மாட்டுவான். அப்போ ஏற்ற இறக்கங்கள் வரும்போது அவனால் சமாளிக்க இயலாது. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஏழைக்கு வராது, பரம ஏழைக்கு வராது. அவன் எப்போவுமே கஷ்டப்படுறான். கஷ்டத்திலேயே பழகி 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 போனதுனால நான் நேற்று வந்த கஷ்டத்தோடு இது 10ஓடு 11 அப்படி கணக்காயிரும். கஷ்டம்டா என்னன்னு தெரியாமல் நம்ம வளர்ந்தோம்னா அது என்ன செய்யாது, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது மாதிரி குறிப்பாக இந்த சாஃப்ட்வேர் துறையில் முன்னணியில் இருக்கிற இந்தியாவிலேயே சென்னையும் பெங்களூரும் தான் அதில் ரொம்ப முன்னணியாக இருக்கிறது. சென்னையும் பெங்களூரும் தான் அதிகமாக இந்த மென்பொருள் துறையில் ஈடுபட்ட இன்ஜினியர்கள்லாம் அதிகமாக திறமையானவர்கள்லாம் இருக்கிறாங்க. இங்கே தான் அதிகமாக நகரங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே தான் தற்கொலை ஜாஸ்தியாகுது. ஏன், பணம் ஜாஸ்தியாக புழங்கும் போது என்ன செய்யுது, போதை பழக்கம், அந்த பழக்கம், இந்த பழக்கம், அந்த ராத்திரி புறாமல் வேலை செய்கிறது, உள்டாவை மாற்றிக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி இருக்கும் பொழுது கூடாத நட்பு, போதைப் பொருள், அது இதுன்னு இப்படி பழகி போய் என்ன செய்கிறது, இந்த மாதிரி தற்கொலை செய்கிற எல்லாம் ஒரு புள்ளி விவரத்தில் வருகிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமான தற்கொலை நடக்கக்கூடியது திருப்பூர் நகரம்னு முடிவெடுக்கிறாங்க. அங்கே தான் அதிகமான பணப்புழக்கம், எல்லாரும் கையில் பணத்தை வச்சுட்டு இருப்பாங்க. திருப்பூருக்கு வசூல் பண்ண, தமிழ்நாடு பூரா வசூல் பண்ணுறத திருப்பூரில் வசூல் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த நம்ம தமிழ் ஜமாத்துக்காக வசூல் பண்ண போனால் தமிழ்நாடு பூரா வசூல் பண்ணால் என்ன கிடைக்குமோ அது எங்கே கிடைக்கும், அது பெரிய தொழில் நகரம். அப்போ எல்லாரும் பணம் புழங்கிக்கிட்டு இருக்கிற ஊரில் தற்கொலை நடக்கக்கூடாது இல்லையா, அங்கே தான் நடக்குது. ஏன், பணப்புழக்கம் இருக்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏற்றத்தாழ்வு ஏறும்போது ஒன்றும் தெரியாது, தாழ்வு வரும்போது உட்காந்து போயிடும், செத்துருன்னு முடிவு பண்ணிடுவான். அப்போ அந்த மாதிரியாக இதெல்லாம் காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த தற்கொலை செஞ்சவர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறான் பாருங்கள், அவன் தான் 41% பண்ணுறான். சொந்த தொழில் பண்ணுறதுல 41% இல்லை. தற்கொலை செஞ்சது 100 பேர் என்றால் அந்த 100ல் 41 பேர் யாராக இருப்பான், சொந்த தொழில். மொத்த சொந்த தொழில் செய்கிற 50 பேர்லேயும் 41% இல்லை. தற்கொலை செஞ்சது 100, அதில் 41 பேர் எப்படி இருப்பான்னு கேட்டால் சொந்த தொழில் பண்ணவனாக இருப்பான். சொந்த தொழில் பண்ணுறவன் ஏன் தற்கொலை பண்ணுறான், அது காரணம் சொல்லலை, விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறான். ஏன் பண்ணுறான் நமக்கு தெரியுது. ஏன், சொந்த தொழில் பண்ணுறான் தான் கந்து வட்டிக்கு வாங்குவான், பேங்கில் கடன் வாங்குவான், மீட்டர் வட்டிக்கு வாங்குவான், அவன் கணக்காரன் நெருக்குவான், ஒரு கொடுக்க முடியாது, அந்த கடனுக்கு இந்த கடன், இந்த வட்டிக்கு அந்த வட்டி, அந்த வட்டிக்கு இந்த வட்டியும்பானா. இந்த சொந்த தொழில் பண்ணுறவனுக்கு நெருக்கடி. ஒரு நாளைக்கு 10 பேர் என்ன செய்வாங்க, அந்த கடனை கேட்டு நெருக்குவாங்க, திட்டுவாங்க, தொலைச்சி விடுவோங்கிறாங்க, பிள்ளைய கடத்திட்டு போயிடுவோம்பாங்க, குடும்பத்தை அழிச்சிடுவோம்பாங்க, கடையை திறக்க விட மாட்டேம்பாங்க. இதெல்லாம் அவனை டார்ச்சர் பண்ணுறதுனால தான் சாவுறான். இதெல்லாம் கவர்மெண்டுடைய கையாளாகத்தனை வெளியே வந்துருங்கிறதுக்காக வேண்டி முட்டையை சொல்கிறாங்க. சொந்த தொழில் பண்ணுறவன் 41% சாவுறாண்டு. சொந்த தொழில் பண்ணுறவன் எதுக்கு சாவணும், சொந்த தொழில் பண்ணுறவன் சாவுற காரணம் என்னென்னா இவங்க ஏற்றுக்கொண்டு வட்டியில் போய் விழுவுறது, தேவையற்ற ஒரு பொருளாதாரத்தை கையாண்டதுனால வரக்கூடிய விளைவு. அதே மாதிரி 100 பேர் தற்கொலை செய்கிறான்னு சொன்னால் 41 அப்படியே ஆகிடுச்சா, 26 பேர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறான். 100 பேர் தற்கொலை செய்கிறான்னு சொன்னால் அதில் 26 பேர், எத்தனை 41 பேர் சொந்த தொழில் செய்கிறவன், அவனை விட்டுருங்க. இன்னொரு 26 பேர் யாருன்னு கேட்டால் அவனுடைய வாழ்க்கைக்கு எந்த சுமையுமே அவனுக்கு இல்லை, அப்படிப்பட்டவன். அவன் சாப்பாடு குலைக்க வேண்டியதில்லை, அம்மா அப்பா பார்த்துக்கிடுவாங்க,
அவனுக்குன்னு எந்த ஒரு சுமையும் கிடையாது, எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது, பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற வேண்டியது கிடையாது, வாப்பா கவனிக்க வேண்டியது கிடையாது, அந்த பாக்கெட் மணி கூட அங்கேருந்து பணம் வந்துடும், இப்படி ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்களே. அந்த மாதிரியான மாணவர்கள் வந்து சாகவே கூடாது. ஏன்? அவனுக்கு என்ன பிரச்சனை? சோத்துக்கு சம்பாதிக்கணுமா, வேலை செய்யணுமா, 16 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய சுமை இருக்கா? ஜாலியாக சுற்றி பார்த்தா ஜாலியான வாழ்க்கை, மாணவர் வாழ்க்கை தான் ஜாலியான வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா அந்த மாணவ பருவத்தில் தான் அதிகமான பேர் என்ன செய்கிறான்? தற்கொலை 26 பேர். 100 பேர் செத்தான்னா 26 பேர் காவாசி பேர் மாணவனாக இருக்கிறான். 100 தற்கொலையில் 26 பேர் மாணவனாக இருக்கிறான் என்பதை காக்கிறோம். எதனால் இதெல்லாம் நடக்கு நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னு சொன்னால், இந்த மாணவ பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்து நம்ம வளர்த்த விதம் என்ன விதம் என்றால், பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது ஏற்றதாழ்வுக்கு பழக்கி கொடுக்க வேண்டும். நம்மக்கிட்ட கோடி கோடியாக வசதி இருந்தாலும் கேட்குறதெல்லாம் கொடுத்துடக்கூடாது. நாளைக்கு கேட்குறது கிடைக்கலன்னா தற்கொலை செஞ்சுக்குவான். அவனுக்கு எப்படி இருக்குன்னு இருந்தால் கூட இன்றைக்கி இல்லைங்கணும். உங்களுக்கு வாங்கி கொடுக்க ஏண்டாலும் கார் ஒன்று தான் வாங்கிக்க, 2 கார் 3 கார் வச்சுக்க, இந்த 5 கார் வச்சுக்க, எத்தனை ஃபோன் எந்த பண்ணிக்க, அந்த ஃபோன் அந்த வச்சுக்க, இப்படியே கொடுத்தேன்னு வைங்களேன், அவனுக்கு என்ன ஆயிரும்? ஒரு நாளைக்கு இல்லைன்டாமல் தாங்க இயலாது. ஒரு நாளைக்கு இல்லைன்னு சொல்லணும். என்ன செய்யணும்? சாப்பாடு போடும்போது என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு பகலுக்கு இன்னைக்கு பகல் சாப்பாடு இல்லை, ராத்திரி தான் சாப்பாடுன்னு சொல்லணும். விளையாட்டுக்கு சொல்லலை, இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும். சாப்பிடாமல் இருக்கும், படித்து கொடுக்கணும். கேட்டதை கொடுக்க விருப்பம் இருந்தாலும் அவன் சின்ன வயசுலேயே அந்த மன உறுதியை உண்டாக்கவில்லை. மாணவர்களுக்கு என்ன உண்டாக்கப்பட்டிருக்கிறது? எந்த மாதிரி மாணவராக இவன் இருப்பான்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு எந்த ஒன்றும் இல்லைன்னு இருக்க மாட்டாங்க. அவனுக்கு என்னெல்லாம் வீட்டில் சொல்லப்பட்டிருக்குதோ கேட்டதெல்லாம் அள்ளியில் கொடுப்பாங்க. வசதி இருந்தாலும் இல்லாட்டாலும் பெற்றோர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ பிள்ளைகளை வளர்க்குற விதம் இருக்குது இல்லையா, அது தற்கொலைக்கு தூண்டுது. இழப்பை தாங்க முடியலை. இழப்புக்கு பழகணுமா இல்லையா? இழப்புக்கு வந்து நான் கேட்டது கிடைக்காது, நினச்செல்லாம் நம்ம நடக்காது, சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது. இதான் வாழ்க்கை பாடம். சில கோரிக்கைகள் நம்ம கிடைக்கும், சிலது கிடைக்காது, இது உண்மை. ஆனால் அதை மறைச்சி திரை போட்டு என்ன செய்யணும்னு கேட்டால், உனக்கு என்ன வேணாலும் நான் இருக்கிறேன், நீ என்ன வேணாலும் கேள்மா, நான் பார்த்துக்கிறேன், இவன் பங்களாவே வாங்கிக்க, 2 பங்களா வாங்கிக்க எப்படிங்கிறான். இந்த மாதிரி அப்பெல்லாம் இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி அம்மாவெல்லாம் இருக்கிறாங்க. இப்படி ஒருத்தனை வளர்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு இழப்பு தாங்க இயலுமா? வாழ்க்கையில் எதிர்நீச்சல் ஒன்று போட முடியுமா? அப்போ மாணவர்கள் தற்கொலை செய்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இப்படி பழக்கணும். நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது, அல்லது பிள்ளைகள் ஒழுங்காக வளர்க்காமல் இளைஞர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்களே உங்களுக்கு நீங்களே என்ன செய்யணும்? இழப்பு வேணும்னு உங்களுக்கு தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும். நினச்சதெல்லாம் செய்யக்கூடாது. சில விஷயங்களை வந்து நிறைவேற்றாமல் இருந்து நான் வந்து சாதிப்பேன், வாங்கணும்னு தோணுதா, வாங்க மாட்டேன், என்ன செய்யுது பார்ப்போம்னு சொல்லி நமக்கு நாமே அதை ட்ரைனிங் எடுத்துக்கொள்ள. பெற்றோர்கள் அப்படி வளர்க்காமல் விட்டு விட்டாருன்னு சொன்னால் நமக்கு நாமே ட்ரைனிங் கொடுக்கணும். நினச்ச எல்லாத்தையும் கொடுத்துடவே கூடாது. அதுதான் மாணவர்கள் சாவதற்கு காரணம். சொந்த தொழில் இதெல்லாம் அவங்க சொல்லலை காரணத்தை. காரணம் நமக்கு பளிச்சுன்னு தெரிகிறது. எதனால் மாணவன்லாம் அப்படி போகிறானுங்கிறது தெரியுது. சொந்த தொழில் பண்ணுறவனுக்கு காரணம் சொல்லலை, புள்ளி விவரம் தான் சொல்கிறாங்க. 41% உண்டு. காரணம் நமக்கு தெரியுது. ஏன் சொந்த தொழில் பண்ணுறவன் சாவுறானா? இதை தான் இருக்குது, வேறு ஒரு காரணம் இருக்காது. அப்படி இருக்கிறது. இப்போ 40, 41, ஒரு 26 எவ்வளோ ஆச்சு? 60 எவ்வளோ? 60, 67 போச்சு. மீதி உள்ளது எல்லாம் கலந்து, எல்லாம் அதில் 2 இதில் 2 இப்படியாக வருதுன்னு வைங்களேன். பெரிய லார்ஜ் நம்பராக இருக்கிறவங்க இவங்க 2 தான். மாணவ பருவத்தில் உள்ளவங்களும் அந்த சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களும் தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும்? இதெல்லாம் இந்த பாரத் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த படிப்பினை தற்கொலையினால் ஏற்படக்கூடிய கேடுகளை எல்லாம் மனசில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து இந்த தற்கொலைக்கு வந்து தூண்டுவதற்கு முக்கியமான காரணம் இன்னொன்று இருக்கிறது. அந்த மாதிரி எண்ணம் ஒருத்தனுக்கு வந்தால் கூட ஒரு செகண்டில் தப்பிச்சிடலாம். தற்கொலை செய்கிறதுங்கிற எண்ணம் இருக்குது பாருங்களேன், அந்த நேரத்தில் தடுத்துட்டோன்னு வர தாவ மாட்டான். நல்லா விளைவிக்கிறங்க. இன்றைக்கி சாவணும்னு நினைக்கிறான்ல, அதுக்கு 6 மாத பிளான்லாம் இவனு போடுறதே கிடையாது. தற்கொலை செய்கிறதுக்காக வேண்டி பல வருடங்கள் திட்டம் போட்டு என்னென்ன வழியெல்லாம் இருக்குது அப்படிலாம் பார்க்கவே மாட்டான். இன்றைக்கி உள்ள டென்ஷன் அதிகமாக இருக்குமா, ஒரு அரை மணி நேரம் அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே தான் நல்ல காலகலாண்டு சாப்பிட்டு இருப்பாங்க, நல்லா பேசிகிட்டே இருப்பான் வீட்டில். அப்படி தான் சொல்கிறாங்க. தற்கொலை செஞ்சாலாம் கேட்டிங்கன்னா நல்லா தாங்க பேசியிருந்தார், நல்லா சாப்பிட்டார், கலந்துக்கிட்ட பேசிட்டு தான் இருந்தார் அப்படின்லாம் வீட்டில் சொல்லுவாங்க. கடைசியில் போய் படுக்க போனால் போய் பால் வாங்கிட்டு வரப்போனால் அதுக்குள்ளே செத்துறாருங்கிறாங்க. அந்த பொம்பளை பால் வாங்க வெளியே போயிருக்கு, அது வரைக்கும் நல்லா தான் பேசியிருந்திருக்காரு. பால் வாங்கிட்டு வந்தால் சேலையில் தூக்கல் போட்டு தூங்குறாங்கிறாங்க. ஏன் அப்படி செய்கிறான்னு கேட்டால், அந்த பால் வாங்க போனது இடையில் ஏதோ ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். எது சரியில்லை பாலம் அப்படி ஒரு செகண்ட் தான். அந்த ஒரு செகண்டில் தான் முடிவெடுக்கிறான். வழங்குதா? தற்கொலை செய்கிறவன் வந்து நீண்ட நெடு நாட்களாகலாம் என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். இன்னும் சொல்லணும், எவன்லாம் நாளைக்கு தற்கொலைன்னு சொல்கிறானோ பொய் சாக மாட்டான். விளங்கிருங்க.
அங்கே தற்கொலை செஞ்சிருவாங்கிறானே, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படி சொல்லி ஒருத்தன் செத்தது கிடையாது, தற்கொலை செஞ்சிடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா தற்கொலை என்பது அந்த நேரத்துடைய உணர்வு தான். அந்த நேரத்தில் அந்த தற்கொலைங்கிற உணர்வு வறுமையானால் அப்போ மார்க்க நமக்கு ஒரு வழிமுறை சொல்கிறது. இதுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா விதத்துக்குமே மனிதனுடைய உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி கொந்தளிப்பு வருது பாருங்களேன், இதை உடனடியாக அது தீர்மானம் எடுக்காமல் வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணும். கொஞ்ச நேரத்துக்கு பண்ணு அடங்கிடும். வேற ஒரு வேலை வேறு ஏதாவது செஞ்சிடணும். தற்கொலை செய்யணும்னு வருதுல, ஏதாவது எழுத ஆரம்பி, ஏதாவது வாளியில் போய் தண்ணி இறக்க ஆரம்பி, மாடியில் ஏறி இறங்கு, இப்படி ஏதாவது வேறு ஒரு வேலை செஞ்சுன்னு வைங்களேன், நம்ம ஏன் தற்கொலை பண்ணணும்னு நினச்சிடும். அந்த ஒரு செகண்டில் மட்டும்தான் அவனை தூண்டுமா. அப்போ இதுக்கு மார்க்கத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுலைமான் பின் சுரத்துன்னு ஒரு சஹாபி சொல்கிறாரு, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உட்காந்துருந்தேன். அப்போ 2 பேர் பயங்கரமாக ஒருத்தர் திட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 பேர் திட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் என்ன செய்கிறாருன்னா, திட்டுனாலும் நிதானமாக திட்டுறாரு. ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, திட்டும் பொழுது அவருடைய முகமெல்லாம் சிவந்து கழுத்து நரம்புகள் எல்லாம் அது புடைத்து போயிடுச்சு. கழுத்து நரம்பு, கோவத்தில் கழுத்து நரம்பு அதிக ரத்தம் ஓட்டம் ஓடுதுன்னு செய்யும், கழுத்து நரம்புலாம் வெளியே தெரிகிற அளவுக்கு பார்த்தா முகத்தை கோவத்தில் திட்டினவுன்னு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு தெரியாமல் இந்த மாதிரி இருக்கிற ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. 2 பேர் சண்டை போடுறாங்க, 2 பேருமே திட்டி கொள்கிறாங்க. ஒரு ஆள் திட்டுனா இன்னொரு ஆள் என்ன செய்கிறாரு, அதே மாதிரி திட்டுறாரு தவிர டென்ஷன் ஆக மாட்டேங்கிறாரு. இன்னொரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, திட்ட வாங்கணும்னு நமக்கு முகமெல்லாம் சிவந்து போய் நரம்பெல்லாம் புடைச்சிக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு வார்த்தை எனக்கு தெரியும், அதை மட்டும் இப்போ இருந்தாலும் சொன்னார்னு சொன்னால் அந்த எல்லாமே உடனே நார்மலாகிடுவார். ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, இதுக்கு மருந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்ன வார்த்தைன்னு இவர் கேட்கும் பொழுது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லு. அதாவது டைவெர்ட் பண்ணுறது ஒன்று, அல்லாட்ட பாதுகாப்பு தர்றது ஒன்று. கோபமாக இருக்கிறோம்ல, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர், கோவப்படக்கூடாதுங்கிற ஒரு அறிவுரை நமக்கு நாம சொல்லிக்கிறோம். அதில் என்ன சொல்கிறோம், இது ஷைத்தான் வேலை, இது நம்ம செய்யக்கூடாது, இது அல்லாட்ட பாதுகாப்பு தரணும்னு மனசை நம்ம கண்ட்ரோல் கையில் படுத்துறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லும்போது அதற்கு பின்னாடி நம்ம ஓடாமல் இந்த வார்த்தையை சொன்ன உடனே கண்ட்ரோல் இப்போ நம்ம கையில், அறிவுடைய கண்ட்ரோலில் வந்துடும். நஃப்ஸுடைய கண்ட்ரோலில் இருந்ததை எடுத்து அறிவுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவதாக இருந்தால் ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இறைவா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் அல்லது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்படி இது ரெண்டுக்கும் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லிக்கலாம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் மட்டும் கூட என்ன செய்யலாம், சொல்லிக்கொள்ளலாம். இது புகாரியில் 3282, 6048, 6115 இந்த ஹதீஸெல்லாம் இருக்கிறது. அப்போ யாருக்காவது இந்த மாதிரி ஒரு கோபத்தின் அடிப்படையில் தற்கொலை செய்யணும் என்றோ, அடுத்தவனை கொல்லணும் என்றோ, தண்டிக்கணும் என்றோ, பழிவாங்கணும் என்றோ, வேறு என்னென்ன மாதிரி கோபத்தில் வரும் பொழுது உடனே முடிவு எடுத்துடாதீங்க. கோபம் வருமா என்ன செய்யக்கூடாது, உடனடியாக எடுக்காமல் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னோடனே அப்படியே ரத்த கொதிப்புலாம் அடங்கிடும். ரத்த ப்ரெஷர் அதிகமாக வேலை செய்யும்போது என்ன செய்யும், மூளை சரியாக ஒர்க் பண்ணாமல் போயிடும். அது ஓவர்லோடு வந்தால் என்ன செய்யும், கரண்ட் ஓவர்லோடு வந்தால் ஏசியை புகஞ்சு போயிருதா இல்லையா, வயர்லாம் மாற்றணுமா இல்லையா. அந்த கணக்காக லோடு பத்தாட்டாலும் அது பொருளை பாதிக்குது. லோடு அதிகமாக கரண்ட் வந்தாலும் என்ன செய்யணும், அதிகமான மின்சாதனங்கள்லாம் அடிபட்டு போச்சு. கொஞ்ச நாளாக கோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டாங்க. எதனால், கரண்ட் பத்தலன்னு பஞ்சாயத்து போய் கரண்ட் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னு பஞ்சாயத்து போய். எதனால் பொருளாக வீணாக போச்சு, கரண்ட்டை ஜாஸ்தியாக விட்டுவிட்டாங்க. அப்போ எவ்வளவுக்கு அந்த வோல்டேஜ் வரணுமோ அதை விட அதிகமாக வரக்கூடிய நேரத்தில் இந்த பொருள்கள் எப்படி பாதிக்கப்படுகிறதோ அதே மாதிரி அந்த இரத்த ஓட்டம் எந்த அளவில் இதயம் பம்ப் பண்ணணுமோ அந்த வேகத்தில் பம்ப் பண்ணால் தான் மூளை கரெக்டாக வேலை செய்யும். இதயம் அதிகமாக பம்ப் பண்ணிச்சுன்னு வைங்க, பயங்கரமான வேகத்தில், அப்போ 2 மடங்கு இரத்த ஓட்டம் வரும்பொழுது திணறி போய் அந்த பவரை தாங்கக்கொள்ள முடியாமல் தப்பாக முடிவெடுத்துருவோம். அப்போ என்ன செய்யணும், எந்த டென்ஷன் வந்தாலும் இந்த ஒரு மருந்து செய்யுங்க. அது தற்கொலையாக இருக்கட்டும், ஒருத்தனை கொலை செய்கிற எண்ணமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது வேறு தப்பான எந்த முடிவாக இருந்தாலும் சரி, அதுக்கு செய்கிற ஒரே முடிவு என்ன, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த சொல்லுலையும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த டைவர்ட் ஆகுது, அது ஒரு பாதுகாப்பு. டைவர்ட் பண்ணுறான்ல, வேற டக்குன்னு மாற்றுறான்ல, வேற ஒரு செயலை நாடுறான்ல, இறைவாண்டு. இப்போ இவனோட பேசியிருந்து அல்லாட்ட பேசுகிறான்ல, இப்போ உன்னை கொண்டு விடுவேன் வெட்டி விடுவேன்னு சொல்லிட்டு இருந்தான்ல, இப்போ என்ன பண்ணிட்டான், அவனை விட்டு இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தரேன் டைவர்ட் பண்ணி விடும் பொழுது அது குறைக்கும். இப்போ அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறதுங்கிற வகையில் டபுள் கவசமாக, இரட்டை கவசமாக என்ன செய்யும் இருந்து மனிதனை பாதுகாக்கும். இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான இந்த தற்கொலை எண்ணமோ வேறு எந்த மாதிரியான ஒரு தப்பாக போகணும், மனசை நம்ம கண்ட்ரோலை மீறி போகுதுன்னு வருதோ அதுக்கெல்லாம் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லதீன ஆமனு ஓ தத்துமையின்னு குலூபுகும் பிதிக்ரில்லா,
அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், உள்ளங்கள் வந்து மூமினான மக்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறும், மூமின்களுடைய உள்ளம் அமைதி பெறும். அலா பி திக்ரில்லா தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவது தான் உள்ளங்களை அமைதிப்படுத்தும். அமைதி இல்லாத எல்லாத்துக்கும் காரணம். உள்ளம் அமைதியாக மனம் அமைதி பெருமையானால் குழப்பத்திற்கு இடமே இல்லை. எந்த மாதிரியான மனக்குழப்பம் உங்களுக்கு வந்தாலும் என்ன செய்யுங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறதையும் அதுக்கு சொல்லிக்கிறங்க. பொதுவாக அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு 10 தடவை உட்காந்து சொல்லிடு. ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சா, டென்ஷனாக இருக்கா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் 100 தடவை சொல்லு உட்காந்து, அப்படியே இறங்கி போயிடும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை சொல்லு. என்ன மாதிரி பஞ்சாயத்தாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அந்த திக்ரை போட்ட உடனே மனசு வந்து அலை மோது, சைத்தானுடைய தூண்டுதலால், இப்லீஸுடைய தூண்டுதலால் அலை மோதக்கூடிய அந்த மனசு அப்படியே அமைதியாகி இப்போ என்ன செஞ்சால் சரியாக வரும், நார்மலாக சிந்திப்பான். நார்மலாக சிந்திக்க வந்தான்னா எவனும் தப்பான முடிவு போக மாட்டான். நிதானமாக சிந்திக்க வந்து விட்டான் என்று சொன்னால் முடிவு சரியாக இருக்கும். முடிவு தப்பாக இருந்தால் தான் எல்லா குழப்பமும் வருகிறது. அப்போ ஜென்ரலாக பொதுவாக மார்க் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் 13வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை நினைவு கூறுவது தான் உள்ளங்களை அமைதிப்படுத்தும். இதான் மருந்து, பெரிய மனோதத்துவ மருந்து. என்ன இது, இத்தனை நாள் சொன்னதை விட பெரிய மருந்து என்ன? இந்த மாதிரி மனக்குழப்பத்துக்கு ஆளானீங்க என்று சொன்னால், இறைவா இந்த குழப்பத்திலிருந்து காப்பாற்று என்று சொல்லிவிட்டு இறைவனை திக்ர் செய்வதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் என்ன இதெல்லாம் கற்றுத் தந்திருக்கிறார்களோ, அது லா இலாஹ இல்லல்லாஹ்வா இருக்கலாம், கற்றுத்தந்தது தான் அது. சுப்ஹானல்லாஹ் கற்றுத்தந்தது, அல்ஹம்துலில்லாஹ் கற்றுத்தந்தது, அல்லாஹ் அக்பர் கற்றுத்தந்தது, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் கற்றுத்தந்தது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கற்றுத்தந்தது. இது மாதிரி சில திக்ர்களை மனனம் செய்து வைத்துக்கொண்டு அதை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து இதைத்தானே செய்கிறாங்க. அந்த தியானம் யோகான்னு போய் ஏமாந்து போய் கிடக்குறாங்க. இதுக்கு மிஞ்சின யோகா தியானம் உண்மை கிடையாது. எங்களுக்கு அமைதியை கிடைக்கும். நீங்கள் என்னைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைதியை பயன்படுத்தி பார்த்த, இதை பயன்படுத்த மாட்டார். அங்கே போய் யோகா செய்ய போகிறேன், எனக்கு மன அமைதி கிடைக்கல, அங்கே போய் தியானம் பண்ண போகிறேன்னு சில நம்மளுக்கு முஸ்லீமே போகிறான். நீங்கள் என்னைக்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய யோகா வந்து இங்கே இஸ்லாமிய வணக்கம் முறை அம்புட்டுமே யோகாவாக தானே இருக்கிறது. அதை விட வேறு மனசு ஆறுதல் படுத்த வேறு என்ன இருக்கிறது? அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்பதையும் இதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து ஒரு நீதிபதியாக இருக்கிறார், ஜட்ஜாக இருக்கிறார். அப்போ ஜட்ஜாக இருக்கும்போது ஒரு கேஸ் கொண்டு வருவாங்க. வழக்கு என்னுடையது உன்னுடையது, என்னை அடிச்சுவிட்டான், உன்னை பிடிச்சிவிட்டான், எடுத்துட்டான், இப்படி ஒரு கேஸ் கொண்டு வருவாங்க. அப்போ நீதிபதி என்ன செய்யணும், தீர்ப்பளிக்கணும் இல்லையா? அப்படி தீர்ப்பளிக்கக்கூடியவர் கோபமாக இருந்தார்னு வைங்க, தீர்ப்பளிக்காது. கோபமாக இருந்தால் என்ன செய்யக்கூடாது, ஒருவர் லா யக்லி ஹக்கமுன் பைன இஸ்னைனி வஹுவ கல்பான், எந்த ஒரு நீதிபதியும் 2 நபர்களுடைய வழக்குகளில் கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளித்து விடக்கூடாது. நல்லா விளங்கிக்கிறங்கிறாங்க. அப்போ கோபமாக இருந்தோம்னா என்ன செய்யணும், கேஸ் வந்துச்சுன்னா ஒரு விசாரிக்கிறோம், நம்மளே கோபமாக இருந்து விசாரிக்கக்கூடாது, நம்ம நார்மலுக்கு வரணும். ஒரு பஞ்சாயத்தை பண்ணுறோம், நம்ம வீட்டில் சண்டை போட்டு வந்து நம்ம டென்ஷனாக இருக்கும்போது அவன்கிட்ட பஞ்சாயத்தை கேட்டால் ஒழுங்காக கேட்போமா? நம்ம நிதானம் இல்லாமல் கேட்டால் யார் சொல்கிற கரெக்டு, யார் சொல்கிற தவறு நமக்கு புரிந்து கொள்ள முடியுமா? வழக்கை தள்ளி வச்சுட்டு போயிட வேண்டியது தான். நீதிபதியாக இருக்கிற நீதிபதிக்கு மட்டும் உள்ளது அல்ல. அப்போ இந்த கோபமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த முடிவும் எடுத்துடாதே, இது மனசில் பதிய வச்சுக்கணும். மனசில் என்ன பதிய வைக்க வேண்டும் என்றால், எக்காரணத்தை கொண்டும் கோபமாக இருக்கும்போது முடிவு எடுக்கக்கூடாது. கோபமாக இருந்தால் அப்படி தூங்கு, பேசாமல் உட்காரு, புஸ்தகத்தை படி. கொஞ்சம் நிதானத்துக்கு பிறகு நம்ம எந்த முடிவு எடுத்தால் சரியாக வரும்னு யோசிச்சு கரெக்டாக இருக்கும். பொண்டாட்டி மேலே கோபம்னா உடனே முடிவு எடுத்தால் தலாக்குமா? நிதானமாக யோசிச்சு பார்த்தான்னு சொல்லுவானா? தலாக்குங்கிற மேட்டெலாம் எதில் தான் வருது? எல்லாம் கோபத்தில் எடுக்கிறது தான். அப்புறமேல நான் அம்மா பஞ்சாயத்து வர்றது, நான் அந்த மாதிரி சொல்லிவிட்டேன், சேர வழி இருக்குதா, ஏதாவது ரூல் இருக்குதா, குறுக்கு வழி இருக்கான்னு வர்றான். எதுக்குடா அந்த குறுக்கு வழி? நான் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா எது குறுக்கு வழி? அப்போ இந்த கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பாக தான் போகும். ஒரு முடிவு கூட நல்லதாக இருக்காது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா யக்லி என்ன ஹக்கமுன் பைன இஸ்னைனி வஹுவ கல்பான், கோபமாக இருக்கும் நேரத்தில் எந்த ஒரு நீதிபதியும் 2 நபர்களுடைய வழக்கை விசாரிக்க வேண்டாம். அப்போ இதை வந்து நம்ம என்ன பிரச்சனை விளங்கி கொள்ளணும்னா, ஒவ்வொரு முஸ்லீம் மனசில் வைத்து கொள்ளணும், கோபம்னு வந்தால் எந்த முடிவும் சொல்லக்கூடாது. ஒரு அபிப்பிராயம் கேட்குறான், கோபமாக இருக்கிறிய, நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட வேண்டும். இதுக்கு என்ன செஞ்சால் சரியாக இருக்கும்னு கேட்குறாங்க. இல்லை நான் சாயந்தரம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லணும். கோபமாக இருக்கும் பொழுது முடிவு சொன்னால், மார்க்க விஷயத்தை சொன்னால் தப்பாக தான் சொல்லுவீங்க. நீங்களும் டென்ஷனாக இருக்கிற இடத்துல சரியாக அப்படி சொல்ல முடியும். அப்போ கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்கக்கூடாதுன்னு புகாரியில்
7158வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இதை மட்டும் நீங்கள் மனசில் வைங்க. கோபத்தில் நான் முடிவெடுக்க மாட்டேன். எந்த முடிவையும் வாழ்க்கையில் நடக்கிற எந்த பிரச்சனை வந்தாலும் கோபமாக இருந்தால் வாயை மூடி பேசாமல் உட்காந்துருங்க, ஒரு தண்ணியை குடிங்க. என்னமா மாற்ற சொல்கிறான், மனோதத்துவத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் எதையாவது வேற ஒரு விஷயத்தில் டைவெர்ட் பண்ணுங்கிறான். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அதை ரெட்டை கவசம் போட்டு டைவெர்ட் பண்ண சொல்லுது. டைவெர்ட் பண்ண சொல்லுது, பெரிய இடத்துல ஒரு பெடிஷனையும் போட சொல்லுது. டைவெர்ட் ஆகிடுது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னா டைவெர்ட் ஆகிடுது. படைச்சவனற்ற பாதுகாப்பு தேடுவது இன்னொரு பாதுகாப்பு அமைஞ்சு கொள்கிறது. மனோதத்துவ ரீதியாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை விட இதில் 2 கலந்துருக்கு. அவன்கிட்ட 1 இது 2 ரெட்டை தாப்பால் போடுற மாதிரி. அப்போ அந்த மாதிரியான ஒரு கவசமாக இதை நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாரு, அவுசினி, அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு ஒரு வசியத்து பண்ணுங்க. வசியத்துனா எது? ஒருத்தர் மரணிக்கிற நேரத்தில் சொல்லுவார்களே முக்கியமான விஷயம், அதான் வசியத்துங்கிறது. அதாவது நீங்கள் கடைசியாக சொல்கிற மாதிரி ஒரு அறிவுரை சொல்லுங்கிறார். வசியத்து அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்காம எனக்கு ஒரு நல்ல ஒரு வசியத்து செய்யுங்க அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுதான் கடைசி, இதுமே உன்னை கேட்க மாட்டேன், அதான் வசியத்துங்கிறது. வசியத்துனா மூத்தான நேரத்தில் சொல்கிறது தானே அப்படின்னு கேட்குறாரு. வசியத்து கேட்க சொல்கிறாரு. இவருக்கு என்ன சொன்னால் சரியாக வரும்? ரசூல் நினைச்சாங்க லா தகலப், கோவப்படாத அப்படிங்கிறாங்க. இல்லை வசியத்து செய்யுங்க, கோவப்படாத. இல்லை எனக்கு வசியத்து செய்யுங்க. 3 தடவை கேட்கும் பொழுது ரசூல் என்ன செய்கிறாங்க? வசியத்துனா இதுதான் கடைசியாக முத்தாய்ப்பா உனக்கு ஏதாவது வேணும்னு சொன்னால் கோவப்படாது. இதான் சொல்கிறாங்க ரசூல். இது புகாரியில் 6110. எவ்வளோ பெரிய மனதத்துவம். கோவப்படாத, என்னவுத்துக்கு அறிவுரை வேணாம், இறுதியான அறிவுரை, முத்தாய்ப்பான அறிவுரை உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் என்ன முடிவுக்கு வரணும்? கோவப்பட மாட்டேன். என்னை மீறி கோபம் வறுமையானால் கோபத்தில் முடிவு எதுவும் எடுக்க மாட்டேன். எது சம்பந்தமாகவும் 10 பைசா விஷயமாக இருந்தாலும் சரி, தலை போகிற விஷயமாக இருந்தாலும் சரி, கோபத்தில் நான் முடிவெடுக்க மாட்டேன். நாளைக்கு தான் எடுப்பேன், அடுத்த வாரம் எடுப்பேன், சாயந்தரம் எடுப்பேன், நார்மலாக ஆன பிறகு எடுப்பேன்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள், பஞ்சா பறந்துடும். எந்த மிஸ்டேக் நமக்கு எந்த குழப்பம் வராது. தப்பாக முடிவு எடுத்தால் அப்போ அது குழப்பிக்கிட்டு இருக்க பெருமையில் தப்பாக முடிவு எடுத்து விட்டோமையானால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு, மோசமான விளைவு நம்மளை பாதிக்கும் இல்லையா? அதில் இருந்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த கோபத்தை அடக்கிற சாதாரண விஷயம் இல்லை. லைஸ ஷதீது பிசுரா, வலிமையாக தாக்குபவன் வீரன் அல்ல. வீரன் யாரு? நல்லா அடிக்கிறான், 10 பேரை பரட்டுறான்னா வீரன் நம்ம நினைக்கிறோம். வீரன் அவன் கிடையாது, அவனை கட்டுப்படுத்தினவன் தான் வீரன். இன்னம ஷதீத் அல்லது எம்லிக்கு நஃப்ஸஹு இந்தல் கலப், கோபம் வரும்பொழுது யார் தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிறானோ அவன் வீரன். நான் 100 பேர் அடித்தேன்னா வீரன் கிடையாது, ரவுடி அவன். வீரன் யாரு? எனக்கு கோபம் வரும்போது நான் என் கண்ட்ரோல் எடுத்துருவேன், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லி நான் என்ன செய்வேனையே பாதுகாத்துக்கிருவேன் என்று எவன் நடக்கிறானோ அவன் தான் வீரன். அப்போ இந்த வீர மகனாக நீங்கள் மாறிட்டால போது எல்லா டாப்பிக்கும் ஓவர். இது இந்த தற்கொலை சம்பந்தமாகவோ வேற இது மாதிரியான தப்பான முடிவுகள் சம்பந்தமாக உங்களுக்கு குழப்பம் வறுமையானால் இதெல்லாம் நினச்சி பாருங்கள். தற்கொலை செய்கிறதுங்கிறது சரியானது. தற்கொலை தீர்வாகுமா? முதல்ல நீ தற்கொலை செஞ்சு என்ன நடக்க போகுது? நீ எதனால தற்கொலை செஞ்ச? உனக்கு தாங்க முடியலைங்கிறதுனால தற்கொலை செஞ்சு போனேன்னு சொன்னால் உன் பொண்டாட்டிக்கு ரெட்டை சும்மை தானே, உன் பிள்ளைகளுக்கு ரெட்டை சும்மை தானே, நீ இருந்தால் பாதியை தடுப்பியா இல்லையா? நான் போகிறேன்னு போய்கிட்டு அதிகமான சும்மை எங்கள் சுமத்திட்டு புரியலடா, அதான அர்த்தமாகுது. ஒரு பொம்பளை தற்கொலை செஞ்சுட்டு போனான்னு அந்த பிள்ளையெல்லாம் கேட்பாராட்டு கிடக்குமே தெருவில். இப்போ உன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி நீ தற்கொலை செய்தால் அதில் என்ன நன்மை? நீ குடும்பம் மேலே பாசம் வச்சு தானடா எல்லாம் கடன் தான் வாங்கின. நீ கடன் வாங்கினது எதுக்காக வேண்டி, வட்டிக்கு வாங்கினது எதுக்காக வேண்டி? குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி. இப்போ குடும்பத்தை இன்னும் மோசமாக்கிட்டு நீ போகிற. இப்படி ஒருத்தன் நினச்சி பார்த்தா கூட தற்கொலை செய்வானா? அது தற்கொலை செய்ய மாட்டான். எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? தற்கொலை செய்யக்கூடாது என்பதை நம்ம வழங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னொரு மேட்ரு ஒன்று இருக்கிறது. என்னன்னு கேட்டால், நம்ம மனநோயில் ஒரு வகை, இது ஒரு மனநோய், பேணுதல்ங்கிற மனநோய். இதான் மனநோயில் ஸ்டார்டிங். பேணுதல், அதாவது நாங்கள் நல்லது செய்கிறோங்கிற அடிப்படையில் பேணுதலாக இருக்கிறாராம் எல்லாத்தையும். மார்க்கத்தில் பேணுதல், உலக விஷயத்தில் பேணுதல், அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கிறார்னு காட்டுற மாதிரி சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அதாவது சந்தேகப்பட வேண்டிய விஷயத்தில் சந்தேகப்பட வேண்டும். மார்க்கத்தில் சந்தேகமானது நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சந்தேகமானது நெருங்கக்கூடாது, இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது தான். இவன் என்ன செய்வான்னு கேட்டால், சந்தேகம் இருக்குதோ இல்லையோ எல்லாத்துலேயும் சந்தேகப்படுவான். சந்தேகம் இல்லாத விஷயத்துலையும் அவன் என்ன செய்வான், சந்தேகப்படுறது பேணுதல்ங்கிற நோய். அந்த பேணுதல்ங்கிற நோய்க்கு உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே, உங்கள்கிட்ட பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்கிறீங்க. பஸ்ஸில் ஏறி போனால் போயிட்டு இருக்க வேண்டியது தானே. இந்த பஸ் போய் சேருமா, விழுந்துருமா, பிரேக் டவுன் ஆகுமா, டயர் பஞ்சர் ஆகுமா, இப்படின்னு சில ஆளுக்கு உட்காந்துட்டு அதே தான் யோசிப்பான்.
அட பஸ்ஸில் ஏறி போனால் எப்போ நீங்கள் நினைக்கலாம் இது வந்து நோய், இது ஒரு மனநோய். பேணுதலுங்கிற முறையில் பேணுதலாக இருக்கிறான், கவனமாக இருக்கிறான், இறங்கிறது பஸ்ஸிலேருந்து. பஸ்ஸில் ஏறிப்பட்டு பஸ்ஸு கவிழ்ந்துட்டால் வெள்ளத்தில் பேப்பரில் படிச்சிருப்பானா ஆற்றில் பஸ்ஸு கவிழ்ந்தது, எல்லா பஸ்ஸு கவிழ்ந்துட்டவா இருக்குது, 1000ல் ஒரு பஸ்ஸு கவிழத்தான் செய்யும். அதுக்காண்டி ஏன் பண்ணுற, எப்போ நம்ம இது பண்ணணும், நம்ம போகிற பஸ்ஸில் ஒரு மாதிரியா டைப்பாக சவுண்டு வந்தால் கலண்டு தடத்துன்னு ஆடுனா அப்போ டவுட் போடுற. இது அர்த்தமுள்ள சந்தேகம். இந்த சந்தேகம் வந்தால் மனநோய் இல்லை. சாதாரண பஸ், நல்ல பஸ்ஸாக இருக்குது, ஏறி உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு அங்கே பஸ்ஸு மறித்து விழுந்து விட்டது, இங்கே பஸ்ஸு நொறுங்கி விட்டது, அங்கே மரத்தில் மோதியதுன்னு படித்தோன்னே இது எப்போ மோத போகுது வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம போகிற பஸ்ஸு இப்போ மோத போகுது. இதெல்லாம் வந்து பேணுதலாம். என்ன செய்கிறானா, கவனமாக இருக்கிறாராம். அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வைங்க, இறந்துட்டாருன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு, சுகரில் இறந்துட்டாருன்னு உடனே போய் சுகருக்கு டெஸ்ட் பண்ணுறது. ஏன், நீ உனக்கே தேவை, அவனுக்கு வந்து போயிட்டான்னு சொன்னால் உனக்கு அதற்கான அறிகுறிகள் இருந்தால் டெஸ்ட் பண்ணு. சுகருக்குரிய உனக்கு அது மாதிரி இருந்து புண்ணு வந்து ஆறாமல் சுகருக்குன்னு சில காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. நல்லா இருப்பாங்க, பாப்பா செத்தவுடனே இவங்க சோதனைக்கு போகிறோம், அப்பா மாதிரி எனக்கு வந்துட்டா எனக்கு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி முழு செக்கப் என்ன செய்கிறது, ஃபுல் செக்கப் பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து மனநோய். எல்லாத்துலேயுமே வாய்ப்பு 50-50 இருந்தால் தான் சந்தேகப்படணும். 1% எல்லாத்துலையும் இருக்க தான் செய்யுது. விமானத்தில் ஏற உளுந்துட்டு என்ன செய்யறதுன்னா எவனா போக முடியுமா, விமானம் உள்ளத்தான் செய்யுங்க, ஒரு விமானம் விழத்தான் செய்ய போகுது. அப்போ நம்ம விமானத்தில் ஏறிக்கிட்டு இது விழுந்தால் என்ன செய்வது, ரயிலில் ஏறிக்கிட்டு கவிழ்ந்தால் என்ன செய்வது, ஒருத்தன் தண்ணியை தர்றான், தண்ணியில் விஷம் கலந்துருப்பானோ, ஏதாவது செஞ்சிருப்போமா அப்படி நினைக்கலாம். தண்ணியாவது குடிக்க வேண்டியானே, அதில் காரணம் இருந்த கலர் ஒரு மாதிரியாக இருந்தால் இதை கலந்துருப்பான்னு நினச்சிக்க. முகாந்திரம் இருந்தால் சந்தேகப்படலாம். சாதாரண தண்ணியை தந்தால் சந்தேகப்படக்கூடாது. பால் தர்றான், கலராக இருக்குது, அவன் எதிரியும் இல்லை, சரி நான் குடிச்சிட வேண்டியது தானே. பாலை கையில் வச்சுக்கிட்டு இவன் பால் தர்றான், இல்லை போட்டிருப்பானோ, எலி மருந்து ஊற்றிருப்பானோ, இப்படின்னு இது என்ன, இது வேஸ்ட்டு. அதே நேரத்தில் பாலை மூக்கிட்ட கொண்டு ஒரு மாதிரியாக வாடை வருது. அப்போ என்ன செய்ய, சந்தேகம் வரலாம், என்ன ஒரு மாதிரி மருந்து வாடை வருது, கலந்துருப்பானோ, இந்த சந்தேகம் ஓகே. அப்போ அந்த சந்தேகம் என்பது பேணுதல்ங்கிற முறையில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் காரண காரியத்தோடு தான் நீங்கள் சந்தேகப்படணும். காரண காரியம் இல்லாமல் சந்தேகப்படுவது என்பது எதில் சேர்ந்தனேன், இதுதான் ஆரம்பமே. மனிதனுடைய மனநோய் எதுன்னு கேட்டால் பேணுதலாக இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நாங்கள்லாம் மதரசாவில் ஓதுகிற காலத்தில் இப்போவும் இருக்குது, இப்போ நிறைய ஊரில் காணா போச்சுன்னு வைங்களேன், பள்ளிவாசல் என்ன பண்ணிடுவாங்கன்னா டேலா கட்டின்னு வச்சுருப்பாங்க. இப்போ இருக்கா பள்ளிவாசலாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் நடுத்தரமான ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடுத்தர வயசாளர்கள்லாம் நினைச்சிருப்பீங்க. பள்ளிவாசல் பூரா என்ன செய்வான்னா பெண்களுக்குலாம் விசித்திரமாக இருக்கிறதெல்லாம் கேட்டால் அவங்க உலகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் இதெல்லாம் இருந்தாலும் அந்த மனநோய்க்காக சொல்ல வர்றேன். என்ன செய்வார்கள் என்று கேட்டால், இந்த இளைஞர்கள்லாம் தெரியாது டேலா கட்டினா என்னென்னு கேட்டால், இந்த களிமண் இருக்குல்ல, களிமண்ணை வந்து நல்லா கரைச்சி ஊற்றி அந்த போண்டா அளவுக்கு சின்ன சின்ன போண்டா அளவுக்கு என்ன செய்வாங்க, காய வச்சு பள்ளிவாசலில் கல் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு தனியாக பெட்டி இருக்கும். அந்த கல்லை எடுத்துக்கிட்டு யூரின் போகும்போது என்ன செய்வாங்க, அதில் ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு தான் போவாங்க. கல்லை எடுத்துகிட்டு போய் யூரின் போயிட்டு அந்த யூரினில் 1-2 சொட்டு மிச்சமாக இருந்து எந்திரிச்ச பிறகு வேட்டியில் போட்டுட்டா என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வான்னா, யூரின் போயிட்டு வந்து அந்த டேலா கட்டிய வேட்டிக்குள்ளே விட்டு இப்படியே கையில் வச்சு நடப்பான். யூரின் போயிட்டு வந்து பள்ளிவாசல் நடக்கும். இதெல்லாம் இந்த நடுத்தர ஆள்கிட்டலாம் கேளுங்க, எல்லாருக்கும் தெரியும். ஒரு 30 வயசுக்கு மேலே உள்ள எல்லாரும் பள்ளிவாசலில் பார்த்துருப்பாங்க. இப்போ அது ஒளிஞ்சு போச்சு. அனைத்து பள்ளிவாசல்கள்லையும் இருக்கேன். அது வந்து எங்கள் மதரசெல்லாம் கம்பல்சரி செஞ்சாகணும். கம்பல்சரியாக என்ன செய்யணும், டேலா பிடிச்சான்னு அடிப்பாங்க மதரசாவிலாம். அது ஒரு முக்கியமான பாடமாக சொல்லி தருவாங்க. என்னடான்னு கேட்டால், சிறுநீர் கழித்த பிறகு அந்த மூத்திர குழாயில் என்ன செய்யும், 1-2 சொட்டு இருக்கும்னு வேணால் நினச்சிக்கிட்டு இருந்துட்டு போதா. உள்ளுக்கு இருந்தால் நமக்கு என்ன, உள்ளுக்குள்ளே மூத்திர பையில் மூத்திரம் இருக்க தானே செய்யும். சிறுநீர்னு பையெல்லாம் வச்சுருக்கிறான், அதில் எல்லாமே வெளியேற போகுது, அதில் இருக்க தான் செய்யும். உள்ளே இருக்கிறது பஞ்சாயத்து இல்லை, மார்க்கது அவ்வளோதான். விஞ்ஞானப்படியும் பஞ்சாயத்து இல்லை, வெளியே வந்தால் தான் பஞ்சாயத்து. மலமோ சிறுநீரோ வெளியே வந்தால் கெடுதி, உள்ளுக்குள்ளே இருந்தால் அதனால் என்ன செய்யாது, வெளியில் வரக்கூடிய எந்த ஒரு விவகாரமும் வராது. இதை விளங்காமல் என்ன செய்வான்னு கேட்டால், அதை டேலாவை பிடிச்சிட்டு என்ன செய்வான்னா, பார்க்குற மற்ற மதத்துக்காரன் பார்த்து அருவருப்பாக நினைக்கிற மாதிரி இருக்கும். கைலிக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு இப்படி நடந்துக்கிட்டு இருந்தால் முக்கால்வாசியத்தோடு தெரியும், அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பான். அது நடக்க வேறு செய்யணும். இதுக்கு நடந்தால் தான் இறங்குமா, அந்த 1-2 சொட்டு கீழே இறங்கு, அந்த டேலா வந்து உறிஞ்சிக்கிறோம். அது மாதிரி செய்வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு 7 தடவை கணக்கணும். அது இதெல்லாம் செய்யணும். கணக்காட்டி அடி விடுவோம் மதரசாவில், கணச்சியாடான்னு கேட்பாங்க. அப்போ அந்த கணைப்பதன் மூலமாக என்ன செய்யுமா, அதில் இதுக்கு எவ்வளோ பேணுதல்ங்கிற முறையில் பேணுதலாக இருக்கிறோங்கிற பேரில் அதை கொண்டு மறுபடியும் போய் உட்காந்து இது கழுவுறது. அதாவது முதல்ல யூரின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேலா பிடிச்சி அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் அப்படி நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து மறுபடியும் கழுவிட்டு எந்திரிப்பாங்க.
இது என்னடான்னு கேட்டால் நாங்கள் பேணுதலாக இருக்கிறோம். என்ன பேணுதல்? இந்த 1-2 சொட்டு வந்து பற்றக்கூடாதுல்ல, ட்ரெஸ்ஸில் பட்டால் தொழுவக்கூடாமல் போயிரும்ல, இப்படின்னு சொல்லி அதெல்லாம் எல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சாரம் பண்ணாமல் எடுபட்டு போச்சு. நாம் டேலாக் கட்டியை பற்றி நம்ம எந்த கூடத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயானம் பண்ணலை, அதுவாக எடுபட்டு போயிடுச்சு. அதுவாக அந்த முசீபத்து இருந்துச்சு. யாரும் பயானம் பண்ணாமலே எந்த ஒரு பிரச்சாரம் செய்யாமல் நோட்டீஸ் போடாமல், அதுக்கு வீடியோ கசட் போடலை, அதுக்கு ஆடியோ கசட் போடலை, துண்டு பிரசுரம் போடலை, அதுவாக இருந்துச்சு, அதுவாக போயிடுச்சு. இந்த இளைஞர்கள்லாம் புதுசாக கேட்குற மாதிரி ஒரு மேட்டர் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். இதுதான் பேணுதலுங்கிறது. இது என்ன பேணுதல்? இது தப்பு. அதே மாதிரி ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்றாரு, இது ஒழுங்காக சாப்பிட ஹரமாக இருக்குமா, வட்டி வாங்கியிருப்பானா, திருடி உனக்கு என்னத்துக்கு திருடிட்டான்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் நீ வாங்காத. டவுட்டு வந்து இல்லை, காரணம் இல்லாமல் இதுக்கு நீ டவுட் பண்ணுற. எல்லாத்துலையும் இப்படி பண்ணுறது. மார்க்க விஷயத்தில் என்ன செய்கிறது? ஒரு இடத்துல தொழுவ போகிறது, இந்த இடத்துல நாய் மூத்திரம் வச்சிருக்குமோ, இந்த இடத்துல பண்ணி உட்காந்துருக்கும், ஓய் சுத்தமாக தொழுது போயிட வேண்டியதானே. நீ பண்ணி உட்காந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வேலையை செய்யி. நாயை பார்த்தீங்கன்னா செய்யி, பார்க்கலான்னு என்ன செய்ய வேண்டியதான், பேசாமல் இருக்க வேண்டியதானே. அப்போ எல்லாத்துலேயும் சந்தேகம். சாப்பிட்றதுல சந்தேகம், ஆடையில் சந்தேகம், ஒரு ஆடையை கழட்டி போட்டால் அதில் அது பள்ளி உட்காந்துருக்குமோ, ஒரு ஈரமாக இருக்குது ஏதாவது, அப்படி இப்படிலாம் சந்தேகப்படுறது இருக்கே தப்பு. காரண காரியத்தோடு டவுட் பண்ணணும். காரணம் ஆதாரங்கள் இருந்தால் என்ன செய்யணும்? டவுட் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு முசீபத்து தான் இந்த மனநோயோட ஸ்டார்டிங். இது யாருக்கு இருக்குதோ பேணுதலே வேண்டியதில்லை. பேணுதல்னா இந்த பேணுதல் எப்படி? ஒரு 75% அதுக்கு காரணத்து இருக்குன்னு தெரிஞ்சால் சந்தேகப்படுங்க, ஒதுக்கிடுங்க. 50-50 இருந்தால் கூட படலாம். ஆனால் 1% 2% வாய்ப்பு இருக்கிறதெல்லாம் சந்தேகப்பட்டீங்கன்னா, 1000 பஸ்ஸில் 1 பஸ் ஏறுற பஸ்ஸில் ஏறுறீங்க, 10 பஸ்ஸு போனால் 5 பஸ்ஸு விழுந்துருச்சுன்னு வைங்க, நீ சந்தேகப்படுங்க. 10 பஸ்ஸு புறப்பட்டால் 5 பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகிரும்னா என்ன செய்யணும்? பஸ்ஸில் ஏறாடான்னு சொல்லலாம். ஏன் 50-50 இருக்குது, அதனால் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பாதி தான் இருக்குது சான்ஸ்ன்னு நினைக்கலாம். 1000 பஸ்ஸு போனால் 2 பஸ்ஸு ஏதாவதுன்னா அது பஸ்ஸில் நடந்து போகிறதுன்னு சாப்பிடும். அப்போ என்ன செய்யணும்? நடந்து போகக்கூடாது. ஏன்? நடந்து போய் ஏன் மேலே பஸ் மோதி விட்டால் வீட்டில் உட்காந்துட்டு அப்போ ஏதாவது செய்ய இயலுமா? இந்த பேணுதல்ங்கிற முறையில் வாகனத்துக்கு பேணுதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், உட்காந்துக்கிட்டு இருக்கிறதையும் பேணுதல், உட்காந்துருக்கிறேன் இருந்து உளுந்து விட்டால் அதில் வருமா இல்லையா? உட்கார இயலுமா? நின்றுக்கு இருக்கும் போது ஏதாவது அது பூகம்பம் வந்து விட்டால் இப்படி ஏதாவது வாழ இயலுமான்னு கேட்குறேன். இது ஒரு நோய். இந்த மாதிரி முசீபத்தை விட்டுட்டாலேயே எல்லாத்தையும் இருக்குது, நிறைய பேர் இருக்குது. கவனமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், நாங்கள் சுதாரிப்பாக இருக்கோம்னு காட்டுவதற்காக வேண்டி இந்த மாதிரியான மனநோய்கள்லாம் இருப்பதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்றைக்கு நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த தொழுகையில் குர்ஆன் ஓதும்போதெல்லாம் அந்த உச்சரிப்பை கொண்டு வர்றதுக்காக வேண்டி, இந்த உச்சரிப்பை கரெக்டாக சொல்கிறதுக்காக வேண்டி இந்த லாத்துன்னு சொல்லுவோம், எச்சியை ஒன்று அடுத்த கொஞ்சம் துப்போம். இது என்ன மார்க்? அதாவது ஏண்ட அளவுக்கு தான் சொல்லணும். இது அல்லாஹ்வுடைய ரசூலை இந்த மாதிரியெல்லாம் நமக்கு என்ன செய்யலை. பல விதங்களாக ஒரு மனிதன் வந்து உச்சரிப்பு, நம்ம தமிழே பேசுகிறோம், தமிழ் பேசும் பொழுது எல்லாருமே இந்த கரெக்டான அடிப்படையில் பேசுகிறீங்க. எல்லா விஷயம் நான் பேசுகிறது கரெக்டாக இருக்கா? இல்லை. நீங்கள் பேசுகிறது கரெக்டாக இருக்குமா? இல்லை. தமிழுமா ஒருத்தன் தமிழ்மா ஊர்தாரங்க என்ன செய்வாங்க, தமிழ் வாழைப்பழ பாஷை பசம் வாங்க இப்படிலாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை போட்டு குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவனுக்கு வந்தால் ஓகே, வரலான்னு செய்ய வேண்டியதான். நீ வாசப்பசன்னு சொல்லிட்டு போ, நீ வாழைப்பழம்னு சொல்லு, நீ வாழைப்பழம்னு சொல்லு அப்படின்னு விட்டுருமே தவிர, இதில் வந்து இந்த மஹ்ரஜை கரெக்ட் பண்ணுறோங்கிறதுக்காக வேண்டி இவங்க பண்ணக்கூடிய அலப்பறையும், அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆட்களுக்கு பின்னாடி நான் தொழவே மாட்டேன்னு அஹ்மது இப்னு ஹம்பல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த உச்சரிப்புகளுக்காக வேண்டி அந்த தொண்டையிலேருந்து அப்படி சொல்கிற பார்த்தாலும் என்ன செய்யுங்க, கரெக்டாக உச்சரிக்கிறாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க இது ஓவராக கரெக்டாக இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்குங்க என்ன செய்யக்கூடாது. ஒரு சில பேர் ஐனை சொல்லுவாங்க, இந்த ஐனு தொண்டையில் உச்சியிலேருந்து வரணும்னு கணக்கு போட்டு சொல்லும் பொழுது அதை என்ன செய்யணும், ஒருத்தன் ஓடிய போகிறோம் மார்க்கத்தை விட்டு. இந்த மாதிரி நமக்கு சொல்ல இயலாத, இந்த மாதிரி நமக்கு வராது, இவன் சொல்கிற மாதிரி இங்கே தொண்டையோட அடியிலேருந்து எங்கேருந்து ஐனை கொண்டு வர்றது அப்படின்னு நினச்சி அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். இது மாதிரி இருக்கிறலாம். இப்னு குதைபா அவர்கள் வந்து தல்பீஸ் இப்லீஸ்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், இப்லீஸின் குழப்பங்கள். அதில் இந்த மாதிரி என்னென்ன மாதிரிலாம் கூத்தடிக்கிறாங்கன்னு பேணுதல்ங்கிற பேரில் இந்த மஹ்ரஜை கரெக்ட் பண்ணுற கிராத்துங்கிற பேரில் நீட்டு ஓதுவாங்க. அப்படியே ஓதுவான் சாதாரணமாக ஓதிட்டு போகணும். இந்த கிராத்துன்னு சொல்லி இந்த அப்துல் பாசித்து எகிப்து கிராத்துன்னு போடுறாங்க, அதெல்லாம் குர்ஆனை கொலை செய்யக்கூடிய கிராத்துகள் சாதாரணமாக இப்போ ஓதிட்டு இருக்காங்க. மக்கா மதீனாவில் கரெக்டாக இருக்கிறது, தொழுது போகிறாங்கல்ல, சாதாரணமாக ஓடிட்டு இருக்கணுமே தவிர ஒரு விஷயம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதி முடிக்கிறதுக்கு 20 நிமிஷம் எடுக்கிறான். இதுக்கே 20 நிமிஷம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு சொல்லுவதை வந்து 20 நிமிஷம் ஆகுமா? அந்த மாதிரி இழுத்து நீட்டி என்ன செய்கிறான் ஓவர். இதெல்லாம் கூட பேணுதலாக இருக்குங்கிற பேரில் இப்லீஸுடைய வேலைன்றாங்க. அந்த காலத்தில் இது பெரிய அப்ஜெக்ஷன் ஆகி எதிர்க்கப்பட்ட விஷயம். இன்றைக்கு என்ன இருக்குது மார்க்கத்தில், அது உனக்கு ஓத தெரியுமா, ஒரு கேள்வி கேட்க போனால் ஆரம்பிச்சிடறான். என்னது, உனக்கு ஒழுங்காக மஹ்ரஜ் சொல்ல தெரியுமா, ஐன் உச்சரிக்க தெரியுமா, உனக்கு ஹே வருமா அப்படின்னு என்ன செய்யுது. உனக்கு என்ன என்கிட்ட கேள்வி கேட்குற, நான் இதெல்லாம் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்தால் எடுத்துகிட்டு போ, கரெக்டாக வந்தால் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி எல்லாம் கேட்பானா,
இதெல்லாம் பெரிய அளவுக்கு அப்படிலாம் அந்த கருத்து வந்துட்டா சரிதான். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டால் சரிதானே. நான் சில லானம் எனக்கு வராமல் இருக்குது. நானா 3 சொல்லி நானான்னு இருக்குது, 2 சொல்லி நானா இருக்குது. ரெண்டையும் நான் ஒரே மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஆனால் வேறு 2 விதமாக சொல்லணும். வழங்குதா? அது மாதிரிலாம் நான் எல்லாருடைய பேச்சு நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக வந்து 2 சொல்லியையும் 3 சொல்லியும் ஒரே மாதிரியாக சொல்லிகிட்டு இருக்கிறோம், வித்தியாசமான சொல்லிகிட்டு இருக்கிறோமா எல்லாரும்? இல்லை. லானாவிலே 2 லானா இருக்குது, லானா ஒன்று இருக்குது. இந்த 3ஐயும் ஒரே மாதிரி சொல்கிறவங்க இருக்கிறான், 3 விதமாக சொல்கிறவங்க கரெக்டாக சொல்கிறவங்க இருக்கிறான். அதெல்லாம் ஒரு பேட்டர் கிடையாது. இதுகளுக்கு போட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிற பேரில் போய் இபாதத்தெல்லாம் விட்டுட்டு, இஹ்லாஸ் எல்லாம் விட்டுட்டு, இந்த வார்த்தையிலேயே பிடிச்சிக்கிட்டு இன்னும் கரெக்ட் அப்படின்லாம் நினைக்கக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி கிராத்துங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க? பேணுதலுங்கிற பேரில் அல்லாஹ்வுடைய வசனத்தில் வந்து விளையாடுறாங்க. எப்படி விளையாடுறாங்க? இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான்ட்டு மூச்சு நிப்பாட்டின்னு வைங்க. மூச்சு நிப்பாட்டினா அர் ரஹ்மான் ரஹீம்ங்கிறாங்க. இப்போ 2 தடவை அர் ரஹ்மான் எல்லாம் இறக்குனானா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான்பாங்க, மூச்சு நின்றுமா. மூச்சுன்ட்டு அர் ரஹீம்னு சொல்ல வேண்டியதானே. இவன் என்ன செய்வான்? அர் ரஹ்மான் அங்கேருந்து எடுக்கணுமா. இந்த விட்டோம்னா ஒரு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்த்துக்கிட்டு எடுக்கணுங்கிறான். அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம்னு வருது. இப்படி அல்லாஹ் இறக்குனா? அப்போ அல்லாஹ்வுடைய வசனத்தில் இந்த கிராத்துங்கிற பேரில் வந்துக்கிட்டு விட்ட இடத்துலேருந்து போயிட்டு இருக்கணுமே தவிர அங்கேருந்து இழுக்கிறான். முந்தின வசனத்துலேருந்து இழுத்து ஓதணும்லாம் பேணுதலாம். இதெல்லாம் பேணுதல் கிடையாது. இதெல்லாம் வந்து அறியாமல், இதெல்லாம் இப்லீஸுடைய வேலைகள். அப்போ இந்த மாதிரியான இந்த பேணுதல்ங்கிற வகையிலான ஒரு நோய்கள்லேருந்து நம்ம விடுபட வேண்டும். அடுத்ததாக